அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையின் முதல் பகுதி. பேறு பெற்றோர் விருத்த சேதனம் செய்து கொண்டோர் மட்டுமா, செய்யாதோரும் கூடவா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்து கொள்ளாத நிலையில்தான் பேறு பெற்றோராக வெளிப்பட்டார் என்று புனித பவுல் பின் வரும் வார்த்தைகளில் தெளிவாக பதில் தருகிறார். கடவுளின் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வது யார்? கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களா அல்லது கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்களா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும் என்று சொன்னால், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்களும் தங்கள் செயலின் அடிப்படையில் கடவுளின் ஆசி பெற்ற மக்களாகவே வாழ்கிறார்கள் என்றுதான் நமக்கு பதில் கிடைக்கும். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் பார்க்கும் போது, நூற்றுவர் தலைவர் ஒரு புற இனத்தார் என்பது நமக்கு தெளிவாக வெளிப்படுகிறது. இவ்வாறு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத புற இனத்தவராகிய நூற்றுவர் தலைவர் கடவுளின் ஆசி பெற்று வாழ்ந்தது தன் நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தியதால் என்று இறை வார்த்தைகள் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத புற இனத்தவராகிய கானானிய பெண் கடவுளின் ஆசி பெற்ற மக்களாக வாழ்ந்தது தன் நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தியதால் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. திருத்தூதர் பணிகள் நூல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத புற இனத்தவராகிய கொர்நேலியு கடவுளின் ஆசி பெற்றவராக வாழ்ந்தது தன் நம்பிக்கையால் தன் நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தியதால் என்று இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கலாம் அல்லது கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத மக்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையாலும் தங்கள் நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தியதாலும் தான் இந்த உலகில் ஆசி பெற்ற மக்களாக வாழ்கிறார்களே ஒழிய தாங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்ட நிலையிலோ தேர்ந்து கொள்ளப்படாத நிலையிலோ அல்ல என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நம்மை விட கடவுளால் தேர்ந்து கொள்ளப்படாத அநேக புற இனத்தார் கடவுள் மீது தாங்கள் கொண்ட நம்பிக்கையாலும் தங்கள் நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தியதாலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாமும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையை நாம் செயலில் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் நாமும் ஆபிரகாமை போல் இந்த உலகில் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். கடவுள் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை நாம் செயலில் வெளிப்படுத்தி வாழ்வோம். அப்பொழுது இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்று வாழ்வோம். அந்த நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக் கொள்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆசி பெற்ற மக்களாக வாழ்வது யார் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கையை எங்கள் செயலில் வெளிப்படுத்தி வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளிபீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து, அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.